தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது புனித யோவானுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இயேசுவின் அன்பு சீடர், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த சீடர், இயேசுவோடு கடைசி வரையில் பயணித்தவர், அன்னை மரியாளை தனது தாயாக ஏற்றுக்கொண்டவர், அனைவருக்கு முன்னால் வேகமாக ஓடி கல்லறை அடைந்து இயேசுவை கண்டுகொண்டவர் என்ற பல விஷயங்களில் இவர் இயேசுவோடு பயணித்தவர். சீடர்களில் இவர் மட்டும்தான் கடைசி வரையில் உயிரோடு இருந்து மறைசாட்சி இல்லாமல் மரித்தவர் என்ற பல சிந்தனைகளில் இவரை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இவருடைய வாழ்விலே நடந்த ஒரு சிறு நிகழ்வை நான் உங்கள் கண்முன் கொண்டு வர விரும்புகின்றேன். இவர் எபேசு நகரில் நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்த போது இவருடைய புகழையும் பெயரையும் கெடுக்கும் விதமாக ஒரு பணக்காரர், பிற தெய்வங்களை வணங்குகின்றவர் இவரை ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு உணவருந்து அழைத்தார். அவ்வாறு அழைத்து அந்த உணவிலே இவர் அந்த பணக்காரர் விஷத்தை கலந்து வைத்து விட்டார். இவரும் அங்கு சென்று அந்த உணவை உண்பதற்கு முன்பாக அந்த உணவின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அந்த உணவை உண்டார். அந்த உணவு அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை. இதை அறிந்த அந்த பணக்காரர் தான் செய்த தவற்றை உணர்ந்து அவருடைய காலில் முழந்தால் படியிட்டு கண்ணீர் சிந்தி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்கள் மீது பொறாமை கொண்டு இவ்வாறு செய்து விட்டேன் என்று சொல்லி அழுதார். உடனே யோவான் அவரை பெருந்தன்மையாக மன்னித்து விட்டு அவரை தன்னுடைய சகோதரனாக, சீடனாக ஏற்றுக்கொண்டார் என்ற நிகழ்வு இங்கு சொல்லப்படுகின்றது. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இயேசுவின் அன்பு சீடனாக இருந்த இவர் இயேசுவுக்காக கடைசி வரையும் வாழ்ந்தார். அவரை போல எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று வாழ்ந்தார். நற்செய்தியை பல இடங்களில் போதித்தவர். இந்த சீடரை போல நாமும் இயேசுவை அன்பு செய்வோம், அவரை போல நாமும் வாழ்வோம். இயேசு நமக்கு விட்டு சென்ற படிப்பினையை உலகமெங்கும் சென்று பறைசாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.